ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் எள்ளு வாங்கி நல்லெண்ணெய் ரெடி பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அதை மாதிரி தான் 10 கிலோ எள்ளு வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி வரும்போது ஓசை வச்சு நல்லா அடித்து விட்டு நல்லா கையை விட்டு நல்லா இப்படி நல்லா கிண்டி பிசைஞ்சு தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கழுவுனா தான் எள்ளு கழுவ முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குண்டானில் போட்டு கழுவி மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டணும். அதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நல்லா சாக்கோடையே வச்சு நிறைய தண்ணி வரும்போதே நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு 1 ஹவர் இருந்துச்சுன்னா தண்ணி வடிஞ்சிடும். ஏன்னா நம்ம காலையிலே கழுவணும். தண்ணி வரும்போது வச்சோன்னா நல்லா வச்சு நிறையா வச்சு கழுவலாம் தண்ணி. அதுக்காக தான். இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மணிக்கா ஒரு 8 மணிக்கா எடுத்துகிட்டு போயிட்டு மெத்தையில் துணி போட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் செக்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் ஆடிக்கலாம். ஒரு கிலோ எள்ளுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் வரும். 10 கிலோ எள்ளுன்னா 5 லிட்டர் எண்ணெய் வரும். இதை மாதிரி வாங்கி ஆடுறதுனால சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் போட்டால் அப்படி வீட்டு நல்லெண்ணெய் தான் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.